இந்த நீர் பொருளாதாரம் அதுல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து பொருளாதார மேதை இந்த ஜான் ஆண்டனி ஆலன்கிறவன், இந்த நீர் இவன் தான் இந்த ஜான் ஆண்டனி ஆலன். இவன் என்ன சொல்றான்னா, இந்த ஆசிய நாடுகள் இருக்குல்ல, நம்ம இந்தியா, இந்த நாடுகள் இதெல்லாம் தான் தங்கத்தை பணத்தை வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுது. எந்த நாடு அதிக தங்கம் வைத்திருக்கிறதோ அந்த நாடு பணக்கார நாடு என்று கணக்கிடுது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் நீரை வைத்து, எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்கிறதோ அந்த நாடுதான் உலகத்திலே பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடு என்று அவன் சொல்றான். அப்ப ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நீர் பொருளாதாரத்திற்கு வந்துச்சுங்கிறான். அதுக்கு சான்று சொல்றான் இந்த பிரான்ஸ். இது யாரு? பிரான்ஸ். இந்த பிரான்ஸ் நாடு உலகத்திலே அதிகமாக ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்கிற நாடு இந்த பிரான்ஸ் தான். இந்த பாரு, இந்த படத்தை பாரு. உள்ள இந்த கையில ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சுக்கிட்டு பாக்குறான். இந்த ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சினா எவ்வளவு தண்ணி வரும் நினைக்கிறேன்? அரை கோவலை வரும். ஆனால் இது விளைஞ்சு கைக்கு வர 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. அப்ப யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? ஆரஞ்சு பழம் விளைய வைக்கிறத நிப்பாட்டு. ஏன்? நிலத்தின் வளம் முழுக்க போகிறது, கண்ணுக்கு தெரியாமல் களவு போகிறது. இதைத்தான் மறை நீர், வெர்ச்சுவல் வாட்டர் என்று சொல்கிறார்கள். அதை நம்முடைய ஐயா நக்கீரன் அவர்கள் மறைநீர் என்றும் நீரெழுத்தென்றும் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகங்களை என்னுடைய தம்பி தங்கைகள் வாங்கி படிக்கணும். பாருங்க, இந்த ஆரஞ்சு பழத்தை அவன் நிறுத்துறான்ட்டான். சீனா என்ன செய்து பன்னிக்கறியை விரும்பி சாப்பிடுது. அந்த நாட்டில் விருப்ப உணவு அந்த மக்களுக்கு. இந்த ஒரு கிலோ பன்றி கறி இறைச்சி சாப்பாட்டு மேசைக்கு வர பாரு, பயந்துருவ பாரு. 1 கிலோ பன்றிக்கறி சாப்பாட்டுக்கு 6000 லிட்டர் தேவைப்படுது. 1 கிலோ மேசையில வந்து இப்படி வைக்க 6000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. எப்படி 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 இருக்கு பாரு. அவன் என்ன பண்றான்? பன்றி கறியை வளர்க்கறது, திங்கிறத நிப்பாட்டவனா, வளர்க்கறத நிப்பாட்டுறான்றான். அப்ப என்ன செய்யலாம்? நமக்கு பன்றிக்கறிக்கு இறக்குமதி செஞ்சுக்கிடுவோம். எந்த நாடு எப்படியா போகட்டும், என் நாட்டு நீர்வளத்தை காப்பாத்து நினைக்கிறான். ஏன்? அவன் நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல ஆத்தல கப்பனுக்கு பிறந்தவன். இப்ப என்ன பண்றான் பாரு, உலகம் இந்த நாடுகள் பூரா நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துடுச்சு. அதனால இங்க பாரு, இந்த பாரு, இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கிட்டியா, இவர் உலகத்துல எல்லா நாட்டுக்கும் ராணுவத்தை விற்பாரு, ராக்கெட்டை விற்பாரு, துப்பாக்கி விற்பாரு, பீரங்கி விற்பாரு, எல்லாம் விற்பாரு. ஆனால் சட்டி பணியை நம்மகிட்ட இருந்து வாங்குவார். இந்த பாரு, இங்க பாரு, திருப்பூர்ல இருந்தா சட்டி பணியை கொண்டு வராப்ல. ராக்கெட்டு விற்பாரு, அதுக்கு உதிரிப்பாங்கெல்லாம் விற்பாரு எஜமா. ஆனா ஜட்டி பணியன நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வராப்ல. காரணம் கேள்றா, 2800 லிட்டர் தேவைப்படுதுரா ஒரு ஜட்டி. தாய் ஒரு ஜட்டிக்குடா. பாத்துக்க சாமி, பாத்துக்க. இந்த முட்டை இருக்கா, இந்த வர முட்டை ஒரு நாள்ல 3 கோடி முட்டைகளை உற்பத்தி செய்யறோம்டா. நம்ம அளவு கோச்சுக்குருவாங்க, என்ன இவர் வந்து மூடிடுவார். மூடல. நான் நாட்டுக்கோழி, என் ஆளுக்கு இந்த பாருங்க, என் நாட்டுக்கோழிக்கிடா ஒண்ணு வேணாம்டா. நான் ஏதோ சிந்தர செதறத போட்டு சாப்பிட்ட எச்சு கஞ்சியை போட்டேன்னா குப்பமேட்டில் குஞ்சியை கூட்டிட்டு போய் கிளறி அவன் பாட்டு சாப்பிட்டா அவனே முட்டையிட்டு அவனே பிடிச்சிட்டு போயிடுவான்டா. இந்த பயவுளை அதை வளர்க்காம நாட்டுக்கோழி முட்டைக்கு நாக்க தொங்க போட்டு அலையுதுங்க. அவன் தேநீர்ல காஃபியில போட்டு முக்கி இந்த முட்டையை நாட்டு முட்டைன்னு வித்துட்டு போயிட்டு இருக்கான். இப்படி ஒரு பாவங்கட்ட பிள்ளைகள் பாரு. டேய் பாரு பாரு, 70 லட்சம் முட்டைகளை தினசரி வளைகுடா நாடுகள், ஆப்பிரிக்கா மற்றும் நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யறோம். ஒரு முட்டை 196 லிட்டர். அடே பாரா, 196 லிட்டர் குடிக்குதுரா. டே ஒரே ஒரு முட்டை இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, டே இவ்வளவு தாண்டா இருக்கு. அது 196 லிட்டர் குடிக்குதுரா. நீ காபி குடிக்கிறாய், 150 லிட்டர் குடிக்குதுரா. இந்த பாரா, இந்த கோவலையில இருக்கிறது எவ்வளவுடா தண்ணி இருக்கும்? 150 லிட்டர் குடிச்சிட்டு இந்த கோவலைக்கு வருதுரா. இவ்வளவு
புரிஞ்சுனா நீ ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. இப்ப என்னதானே செய்ய சொல்ற அப்படின்னு இரா நான் சொல்றேன். ஒரு கோப்பையில் 150 லிட்டர் மறைநீர். நம்ம தங்கச்சி ருசிச்சு தான் குடிக்கிறா. இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் ஆண்டு கணக்கில் நீ நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ உனக்கு சொல்றேன் பாரு அண்ணே, இந்த சென்னையில கொரியன் முதலாளி கொண்டாயின்னு ஒரு தனியார் முதலாளி ஒரு கொண்டாய் அப்படின்னு ஒரு கார் நிறுவனம் வச்சிருக்காப்ல. ஒரு கேள்வி அண்ணன் உண்ட கேட்கிறேன், இந்த கொண்டாய் முதலாளிக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன வேளாங்கண்ணி மாதாட்ட இல்ல எங்க ஊரு எங்க கோயில் எங்க குலதெய்வம் காளியாத்தாட்ட இல்ல ஏதாவது சிவன் முருகனுக்கு எது வேண்டி நேர்த்தி கடனா ஒண்ணு இல்ல. அப்ப எதுக்கு வரான்? அவன் நிலத்தில் அவன் வளத்தை பாதுகாத்து என் நிலத்தில் இருக்கிற நீரை வேட்டையாட வரான். இங்க வளர்ச்சி என்று கட்டமைக்கப்படுகிறது, வேலை வாய்ப்பு என்று காதிலே தேன் ஊற்றப்படுகிறது. 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4 லட்சம் லிட்டர் தண்ணீர். பாரு நான் சொல்றேன் எத்தனை லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னு பாரு. இங்கே நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் நீங்கள் உறிஞ்சு கொள்ளலாம் என்று ஒப்பந்தம். உற்பத்தியிலே அரை மணி நேரம் 1 மணி நேரம் மின்சாரம் தடைபட்டால் ஏற்படுகிற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். பிறகு உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்து செல்ல 8 வழி 4 வழி சாலைகள். பிறகு மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்கிறது. இதே நிறுவனம் கொரியாவிலே இருந்தால் அங்கு என் பிள்ளைகள் போனார் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். இங்கே இருந்தால் 50,000 கொடுத்தால் போதும். அப்ப மனித உழைப்பு மலிவாக கிடைக்கிறது. உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடிகளில் கொண்டு போக முடிகிறது. ஆனால் இவர்கள் சொல்லுகிற அடிப்படை கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது சாலை போடுதல், விண்ணூர்தி நிலையம் கட்டுதல், துறைமுகங்கள் கட்டுதெல்லாம் உனக்கும் எனக்கும் அல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வள வேட்டைக்கு என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும்.